சார் ஆள் ஏறுவாங்க. ஏறும்போது எந்திரிச்சு சார் லைவ் போட்டாச்சு சார். பேசுங்க தலைவரே, பேசுங்க. ஒரு நிமிஷம் ஆண்களை சரி பண்ணுங்க. கொடியை 2 ஓரத்தில் போய் கொடுங்க, நடுவில் கொடுக்காதீங்க. பதாகைகள் அதே மாதிரி ஓரத்தில் கொடுங்க. கோரிக்கைகள் வெளியில தெரியணும், நம்மளுக்குள்ள தெரியறதுதான் இல்ல. கோரிக்கைகள் வெளியே தெரிய முடியுமா? பதாகைகள் வெளியே தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கூட்டம் சிக்கந்தர் சேர் அங்கிட்டு தூக்கி போடுங்க. பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி நிற்கக்கூடிய காவல்துறை வாகனம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா மக்கள் நிற்கிறவாங்க. பேசுங்க. இந்த பகுதி நிற்கக்கூடிய இந்த வாகனத்தை கொஞ்சம் சொல்லுங்க. லேடிஸ் அப்படியே பின்னாடி இருக்குமா? வரவங்க
தொண்டரணி இந்த மக்கள் நிக்கிற பக்கத்தே போங்கம்மா. பெண்கள் போறவங்க சாலையில் இந்த பக்கத்தே போங்க. இந்த பெட்ரோல் பல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காவல்துறை வாகனத்தை கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா மக்கள் நிக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த வண்டி நிக்கிறதுனாலதான் மக்கள் கூட்டம் ரோட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. தம்பி தூக்கிடும் நடுவா கொஞ்சம் முன்னாடி அதான் என்ன பண்ண ரெடி பண்ணோம். இந்த பட்டையில கொஞ்சம் ரோட்டை பார்த்த மாதிரி திருப்பி வச்சிருங்க. பஸ்ல போறவங்க பாக்கட்டும். இப்ப கைகள்ல இருக்கக்கூடிய அந்த பதாகைகளை ரோட்டை பார்த்து திருப்பி வைங்க. நம்ம பாக்குறதுல அதெல்லாம் நம்ம படிச்சு பிரிண்ட் பண்ணி கொடுத்ததுதான். ரோட்டை பார்த்து மக்களுக்கு தெரிகிற மாதிரி அதை திருப்பி வைங்க. பெரும்பாலும் அந்த பதாகைகளை உங்களுடைய அந்த ரைட் சைடு கார்னர்ல இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைவரே மைக் கொடுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழனைத்தும் அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை ஏற்று வாழ்ந்து மன்னித்திட்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய தோழிகள் மீதும் இன்னும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் மதுரை மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்துள்ள ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய நம்மவர் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய அன்பும் மரபும் மற்ற பெரும் கருணையும் எங்கென்று நின்று நிலவ வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்குகின்றோம். சமீப காலமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராகவே அமைந்து கொண்டிருக்கிறது. பாபர் மசீது முதல் தற்போதுள்ள தீர்ப்பு வரை இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒன்று வழிபாட்டு உரிமையை மறுக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் இந்திய அரசியல் சாசனம் முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கட்டும், இது போன்ற தீர்ப்புகளை தொடர்ச்சியாக வருவதை காண்கின்றோம். இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நம்மளிடத்திலே ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, இதை வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியை வைத்து அதிகாரத்தை வைத்து அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், நசுக்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடங்கி போவதற்கும் ஒடுங்கி போவதற்கும் இது ஒரு சாவர்கர் பரம்பரை கிடையாது, திப்பு சுல்தான் பரம்பரை, மருதநாயகம் பரம்பரை. எங்கள் உயிரே போனாலும் எங்களுடைய உரிமையை ஒருபோது விட்டுத்தர மாட்டோம் என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்ஷா அல்லாஹ் நடைபெற உள்ளது. துவக்கமாக கோஷம் ஹபீபுல்லா அவர்கள்.
மாநில செயலாளர். ஏன் அதுல பட்டன் இருந்துச்சு, பட்டன் இருக்கான்னு பாத்துங்க தம்பி, பட்டன் இருக்கா? ஜூம் குறைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டை, முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டை பறிக்க பார்க்கும் உயர்நீதிமன்ற நீதிபதியை, பறிக்க பார்க்கும் உயர்நீதிமன்ற நீதிபதியை கண்டிக்கும் மக்களின், கண்டிக்கும் மக்களின் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம், மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். அராஜகத்தை கண்டிக்கிறோம், அராஜகத்தை கண்டிக்கிறோம். இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை, இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை பறிக்க துடிக்கும் அராஜகத்தை, பறிக்க துடிக்கும் அராஜகத்தை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை, சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை நாளும் பொழுதும் அளித்து வரும், நாளும் பொழுதும் அளித்து வரும் உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை, உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். மறக்க முடியுமா, மறக்க முடியுமா, மறக்க முடியுமா, மறக்க முடியுமா? குர்பானி கொடுப்பதை, குர்பானி கொடுப்பதை தடுத்து தீர்ப்பளித்ததை, தடுத்து தீர்ப்பளித்ததை மறக்க முடியுமா, மறக்க முடியுமா, மறக்க முடியுமா, மறக்க முடியுமா? ஒடுக்காதே, 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 ஒடுக்காதே. நீதித்துறையே, 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 நீதித்துறையே. இஸ்லாமியர்களை ஒடுக்காதே, இஸ்லாமியர்களை ஒடுக்காதே, 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 ஒடுக்காதே. நீதித்துறையே, 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 நீதித்துறையே. இஸ்லாமியர்களை ஒடுக்காதே, இஸ்லாமியர்களை ஒடுக்காதே. நிலை நிறுத்து, நிலை நிறுத்து, நிலை நிறுத்து, நிலை நிறுத்து. சமூக நீதியை நிலை நிறுத்து, சமூக நீதியை நிலை நிறுத்து. நீதிமன்றமே நிலை நிறுத்து, நீதிமன்றமே நிலை நிறுத்து. உடனே நிறுத்து, உடனே நிறுத்து, உடனே நிறுத்து, உடனே நிறுத்து. சமூக நீதியை பாதிக்கும், சமூக நீதியை பாதிக்கும் தீர்ப்புகளை உடனே நிறுத்து, தீர்ப்புகளை உடனே நிறுத்து. நீதிமன்றமே உடனே நிறுத்து, நீதிமன்றமே உடனே நிறுத்து. நீதித்துறையே, 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 நீதித்துறையே. மதச்சார்பற்ற நாட்டிலே, மதச்சார்பற்ற நாட்டிலே மதவாத தீர்ப்புகளா, மதவாத தீர்ப்புகளா? நீதித்துறையே, 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 நீதித்துறையே. மதச்சார்பற்ற நாட்டினிலே, மதச்சார்பற்ற நாட்டினிலே மதவாத தீர்ப்புகளா, மதவாத தீர்ப்புகளா? நீதியை சொல்லத்தானே, நீதியை சொல்லத்தானே நீதிமன்றம் செயல்படுது, நீதிமன்றம் செயல்படுது. அநியாய தீர்ப்புகளால், அநியாய தீர்ப்புகளால் அதன் நற்பெயர் அடிபடுது, அதன் நற்பெயர் அடிபடுது. இனி வேண்டாம், இனி வேண்டாம், இனி வேண்டாம், இனி வேண்டாம். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சும், வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சும் வெறுப்பு தீர்ப்புகள் இனி வேண்டாம், வெறுப்பு தீர்ப்புகள் இனி வேண்டாம். பறிக்காதே, 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 பறிக்காதே. இஸ்லாமியர்களின் உரிமைகளை, இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்காதே, 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 பறிக்காதே. தடுக்காதே, 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 தடுக்காதே. இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை, இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை இனியும் நீ தடுக்காதே, இனியும் நீ தடுக்காதே. பறிக்காதே, 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 பறிக்காதே. பல ஆண்டுகளாய் பாடுபட்டு, பல ஆண்டுகளாய் பாடுபட்டு ரத்தம் சிந்தி பெற்ற உரிமையை, ரத்தம் சிந்தி பெற்ற உரிமையை பறிக்காதே, 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 பறிக்காதே. எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை. இட ஒதுக்கீடு எங்கள் உரிமை, இட ஒதுக்கீடு எங்கள் உரிமை. அதை போராடி மீட்பது, போராடி மீட்பது எங்கள் கடமை, எங்கள் கடமை, எங்கள் கடமை, எங்கள் கடமை. ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம். உரிமை பறிப்பை ஏற்க மாட்டோம், உரிமை பறிப்பை ஏற்க மாட்டோம். நிலைத்திட வேண்டும், நிலைத்திட வேண்டும், நிலைத்திட வேண்டும், நிலைத்திட வேண்டும். பிசிஎம் இடஒதுக்கீடு, பிசிஎம் இடஒதுக்கீடு நிலைத்திட வேண்டும், நிலைத்திட வேண்டும், நிலைத்திட வேண்டும், நிலைத்திட வேண்டும். உரிமை வேண்டும், உரிமை வேண்டும், உரிமை வேண்டும், உரிமை வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றவருக்கு, இஸ்லாத்தை ஏற்றவருக்கு பிசிஎம்
உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். வரட்டுனே வரட்டு வரப்ப எடுத்துக்கிறேன் வரட்டும். அடுத்ததாக கோஷம் அபூபக்கர் எம்ஐசி. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். நியாயம் தானா 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 மதம் மாறியவருக்கு இடஒதுக்கீட்டை மதம் மாறியவருக்கு இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது நியாயம் தானா ரத்து செய்வது நியாயம் தானா ரத்து செய்வது நியாயம் தானா ரத்து செய்வது நியாயம் தானா பரிப்பாயா 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 மதம் மாறிய ஒருவரின் மதம் மாறிய ஒருவரின் உரிமைகளை பறிப்பாயா உரிமைகளை பரிப்பாயா திட்டமா 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 இஸ்லாத்திற்கு மதம் மாறுவதை இஸ்லாத்திற்கு மனம் மாறுவதை தடுப்பது உனது திட்டமா தடுப்பது உனது திட்டமா தடுப்பது உனது திட்டமா தடுப்பது உனது திட்டமா பல்கி பெருகும் பல்கி பெருகும் பல்கி பெருகும் பல்கி பெருகும் தடுத்தாலும் பல்கி நீ பெருகும் தடுத்தாலும் பல்கி பெருகும் தடுத்தாலும் இஸ்லாம் பல்கி நீ பெருகும் தடுத்தாலும் இஸ்லாம் பல்கி பெருகும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே சமூக நீதி காத்திடு அரசே தமிழக நீதி காத்திட அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மேல்முறையீடு செய்திடு அரசே மேல்முறையீடு செய்திட அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே போராடி பெற்ற உரிமையை போராடி பெற்ற உரிமையை வாதாடி பெற்றுக் கொடு வாதாடி பெற்றுக் கொடு வாதாடி பெற்றுக் கொடு வாதாடி பெற்றுக் கொடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே போராடி பெற்ற உரிமையை போராடி பெற்ற உரிமையை வாதாடி பெற்றுக் கொடு வாதாடி பெற்றுக் கொடு பிற்பட்டோரின் முன்னேற்றம் பின்பற்றோரின் முன்னேற்றம் சமூக நீதியின் அடையாளம் சமூக நீதியின் அடையாளம் பிற்பட்டோரின் முன்னேற்றம் பின்பற்றோரின் முன்னேற்றம் சமூக நீதியின் அடையாளம் சமூக நீதியின் அடையாளம் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் நிலையான நியாயம் வேண்டும் நிலையான நியாயம் வேண்டும் கேட்போம் 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 நீதியை கேட்போம் நீதியை கேட்போம் காப்போம் 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 நீதியை காப்போம் நீதியை காப்போம் ஒன்றுபட்டு போராடுவோம் ஒன்றுபட்டு போராடுவோம் உரிமைக்காக போராடுவோம் உரிமைக்காக போராடுவோம் உரிமை காக்க போராடுவோம் உரிமை காக்க போராடுவோம் உறுதியாக போராடுவோம் உறுதியாக போராடுவோம் உண்மையாக போராடுவோம் உண்மையாக போராடுவோம் ஓயாதே 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 சமூக நீதியை காக்கும் வரை சமூக நீதியை காக்கும் வரை சமூக நீதியை காக்கும் வரை சமூக நீதியை காக்கும் வரை எங்கள் குரல் ஓயாது எங்கள் குரல் ஓயாது கண்டிக்கிறோம் 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 அராஜகத்தை கண்டிக்கிறோம் அராஜகத்தை கண்டிக்கிறோம் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை பறிக்க துடிக்கும் அராஜகத்தை பறிக்க துடிக்கும் அராஜகத்தை பறிக்க துடிக்கும் அராஜகத்தை பறிக்க துடிக்கும் அராஜகத்தை கண்டிக்கின்றோம் 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 சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை நாளும் பொழுதும் அளித்து வரும் நாளும் பொழுதும் அளித்து வரும் உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை உண்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் மறக்க முடியுமா 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 குர்பானி கொடுப்பதை குர்பானி கொடுப்பதை தடுத்து தீர்ப்பு அளித்ததை அடுத்து தீர்ப்பு அளித்ததை குர்பானி கொடுப்பதை குர்பானி
கொடுப்பதை தடுத்து தீர்ப்பு அளித்ததை மறக்க முடியுமா மறக்க முடியுமா மறக்க முடியுமா மறக்க முடியுமா ஒடுக்காதே 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 நீதித்துறையே 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 இஸ்லாமியர்களை ஒடுக்காதே இஸ்லாமியர்களை ஒடுக்காதே நிலை நிறுத்து நிலை நிறுத்து நிலை நிறுத்து நிலை நிறுத்து சமூக நீதியை நிலை நிறுத்து சமூக நீதியை நிலை நிறுத்து உடனே நிறுத்து உடனே நிறுத்து உடனே நிறுத்து உடனே நிறுத்து சமூக நீதியை பாதிக்கும் சமூக நீதியை பாதிக்கும் தீர்ப்புகளை உடனே நிறுத்து தீர்ப்புகளை உடனே நிறுத்து நீதிமன்றமே உடனே நிறுத்து நீதிமன்றமே உடனே நிறுத்து நீதித்துறையே 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 மதச்சார்பற்ற நாட்டிலே மதச்சார்பற்ற நாட்டிலே மதச்சார்பற்ற நாட்டிலே மதச்சார்பற்ற நாட்டிலே மதவாத தீர்ப்புகளா மதவாத தீர்ப்புகளா மதவாத தீர்ப்புகளா மதவாத தீர்ப்புகளா நீதியை சொல்லத்தானே நீதிமன்றம் நீதியை சொல்லத்தானே நீதிமன்றம் செயல்படுது 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 அநியாய தீர்ப்புகளால் அநியாய தீர்ப்புகளால் அதன் நற்பெயர் அடிபடுது அதன் நற்பெயர்கள் அடிபடுது இனி வேண்டாம் இனி வேண்டாம் இனி வேண்டாம் இனி வேண்டாம் எந்த புண்ணில் வேலை பாய்ச்சும் எந்த புண்ணில் வேலை பாய்ச்சும் வெறுப்பு தீர்ப்புகள் இனி வேண்டாம் வெறுப்பு தீர்ப்புகள் இனி வேண்டாம் பறிக்காதே 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 இஸ்லாமியர் உரிமையை பறிக்காதே இஸ்லாமியர் உரிமையை பறிக்காதே தடுக்காதே 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 இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை தடுக்காதே 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 பறிக்காதே 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 பல ஆண்டாய் பாடுபட்டு பல ஆண்டாய் பாடுபட்டு ரத்தம் சிந்தி பெற்ற உரிமையை ரத்தம் சிந்தி பெற்ற உரிமையை ரத்தம் சிந்தி பெற்ற உரிமையை ரத்தம் சிந்தி பெற்ற உரிமையை பறிக்காதே 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 எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை இடஒதுக்கீடு எங்கள் உரிமை இடஒதுக்கீடு எங்கள் உரிமை இடஒதுக்கீடு எங்கள் உரிமை இடஒதுக்கீடு எங்கள் உரிமை அதை போராடி மீட்பது எங்கள் கடமை அதை போராடி மீட்பது எங்கள் கடமை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் உரிமை பறிப்பை ஏற்க மாட்டோம் உரிமை பறிப்பை ஏற்க மாட்டோம் நிலைத்திட வேண்டும் நிலைத்திட வேண்டும் நிலைத்திட வேண்டும் நிலைத்திட வேண்டும் பிசிஎம் இடஒதுக்கீடு பிசிஎம் இடஒதுக்கீடு பிசிஎம் இடஒதுக்கீடு பிசிஎம் இடஒதுக்கீடு நிலைத்திட வேண்டும் நிலைத்திட வேண்டும் நிலைத்திட வேண்டும் நிலைத்திட வேண்டும் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றவருக்கு இஸ்லாத்தை ஏற்றவருக்கு இஸ்லாத்தை ஏற்றவருக்கு இஸ்லாத்தை ஏற்றவருக்கு பிசிஎம் இடஒதுக்கீட்டில் பிசிஎம் இடஒதுக்கீட்டில் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருக்கீங்க. அந்த பத்திரிகை சந்திப்பு நடைபெறுது. ரெண்டு மைனி கொடுத்துருங்க திருப்பிடுவா ரெடி ஆனவனே திருப்பவா ரெடி ஆனவனே திருப்பிக்கவா அவரை காமிங்க ஹபீப் பாய் இது இங்க வாங்க முன்னாடி வாங்க லைவ் போயிட்டு இருக்கு முன்னாடி கீழே இறக்கு கொஞ்சம் முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்களும் வீதிகளில் இறங்கி ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்ததற்கு பிறகு திமுக அரசு எங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தது. முஸ்லிம்களில் குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் இலப்பை மரைக்காய தாவூர் போன்ற 7 பிரிவுகளை சார்ந்தவர்கள்
தமிழக அரசால் இவர்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளார். அந்த வகுப்புகளை சார்ந்தவர்களுக்கு தான் 3.5% இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டுள்ளது. இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு நாங்கள் நீண்ட நெடுங்காலமா வீதியில் இறங்கி போராட்டோம். எங்க மனைவி மக்களோட, பிள்ளைகளோட, வயோதிகத்தை அடைந்த பெற்றோர்களை வீதிக்கு வந்து இறங்கி நாங்கள் போராடி கிடைத்த ஒரு சமூக நீதி. இதுல ரொம்ப நெடுங்காலமாக மதம் மாறிய இந்து மக்களுக்கு, இந்து மதத்திலிருந்து குறிப்பாக SC, ST, BC போன்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த உரிமை கிடைக்காமல் உள்ளது. அவர்கள் தங்களை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டதற்கு பிறகும் சுயமா சிந்திச்சு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்திய அரசை பொறுத்தவரை, இந்திய நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் தத்தமது விரும்பிய மதத்தை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக தேர்வு செய்து தங்களை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தி முஸ்லிம்களுக்கு உள்ள 3.5% இடஒதுக்கீடுல எங்களுக்கு தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது TNPSC குரூப் 4, 3 போன்ற அந்த பிரிவுகளில் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது, பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது நீங்க முஸ்லீமே இல்லை, உங்களை லெப்பையா நாங்கள் கருத முடியாது, மறைக்காய் என்று கருத முடியாது, உங்களுக்கு இந்த 3.5% இடஒதுக்கீடு பொருந்தாது என்று சொல்லி அதை நிராகரித்து வந்தார்கள். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை அவர்கள் அடைய முடியாமல் இருந்தது. இதற்காகவும் தமிழகத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உள்ளிட்ட பல்வேறு சமுதாய அமைப்புகள், மக்கள் அனைவரும் நீண்ட நெடுங்காலமாக போராடி கடந்த 2024 திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இதற்கென்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அரசு, தமிழக அரசின் சார்பாக வேலை எடுக்கின்ற பொழுது, பணி வேலைக்கு விண்ணப்பத்தை பரிசீலிக்கின்ற பொழுது அவங்க BC என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் அல்லாத நபர்கள், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பிரிவின் கீழ் வேலை கேட்டால் அவங்களை இந்த பிரிவில் கன்சிடர் பண்ணணும், முஸ்லீமாகவே கன்சிடர் பண்ணணும். முஸ்லீம்ல உள்ள இடஒதுக்கீட்டுக்குரிய 7 பிரிவுகளில் ஒன்றாகவே அவர்களை கருத வேண்டும். ஏன்னா SCயா இருக்கும்போது அவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, BCயா இருக்கும்போது இடஒதுக்கீடு இருக்கு, STயா இருக்கும்போது இடஒதுக்கீடு இருக்கிறது. அப்ப முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னா இது மிகப்பெரிய அநீதி. அவர்கள் இடஒதுக்கீடு பட்டியலில் உள்ளவர்கள் தான். உயர் சாதி வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்கல, அவங்களுக்கு இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்க்கணும்னு நாங்க சொல்லல. ஏற்கனவே இடஒதுக்கீடு பட்டியலில் இருக்கிறார்கள். BCயாக, SCயாக, STயாக இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு உனக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா இது மிகப்பெரிய அநியாயம், இது அநீதி. ஆகவே அவர்களுக்கு இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்க்க வேண்டும். பாதிக்கப்படுறதா இருந்தா யார் பாதிப்பு? முஸ்லிம்கள் நாங்க தானே பாதிக்கப்படுவோம். நாங்க சொல்றோம் எங்களுக்கு பாதிப்பு இல்ல, எங்க பட்டியலில் அவங்களை சேருங்கள். இவ்வளவு நீண்ட நெடுங்காலமா போராடி பெற்றதற்கு பிறகு 2024 அரசாணை TO பாஸ் பண்ணாங்க. திமுக அரசு அந்த அரசாணையை கொடுத்தது இலகுவாக கொடுக்கவில்லை. இதுபோன்று வீதியில இறங்கி போராடியதற்கு பிறகுதான் அரசாணையை நாங்க பெற்றோம். இப்ப என்ன பிரச்சனை? சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பரமசிவன் என்பவர் சமீப காலத்திற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். தன்னை சமீர் அகமது என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அரசு ஆவணத்தில் பேரை மாத்திட்டார். இதே போன்று அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது குறிப்பாக அங்க கயத்தாறு தாசில்தார்ட்ட எனக்கு BC சர்டிபிகேட் தாங்கன்னு கேட்கும்போது முடியாதுன்ட்டார். அதுக்காக வேண்டிதான் 2022 அவர் கோர்ட்டுக்கு போனார். இந்த TO பாஸ் பண்றதுக்கு முன்னாலேயே கோர்ட்டுக்கு போயிட்டார். அந்த வழக்கை தோண்டி திருப்பி பொருத்தமே இல்லாம இந்த காலத்தில் எடுத்து வழக்கறிஞர் வக்காலத்தையே வாபஸ் வாங்கிட்டார். ஆனால் நீதிபதி அவர்கள் வக்காலத்தை வாபஸ் பண்ணால் இந்த வழக்கை நாங்கள் எடுத்து நடத்துவோம்னு சொல்லி எடுத்து நடத்தி TOவை ரத்துப்பட்டாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? இந்த வழக்கின் தன்மை TO சட்டப்பூர்வமானதா இல்லையா என்பது அல்ல. தாசில்தார் எனக்கு BC சர்டிபிகேட் தர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தரணும், தர வேண்டாம், அது சரி தப்பு, இதோட வழக்கு முடியக்கூடிய ஒரு அம்சம். அதை TOவை தோண்டி மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை GR சுவாமிநாதன் அவர்கள் தமிழ்நாடு அரசு 2024 பிறப்பித்த அந்த TOவை நாங்க ரத்து பண்றோம் அப்படிங்கிறார். அது அரசமைப்பு சட்ட விதிக்கு மாற்றமானதாக இருக்கிறது அப்படிங்கிறார். எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவரை நாங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக கருதுவது? அவர் எப்படி ராவுத்தர் ஆவாரு, அவர் எப்படி மறைக்கையர் ஆவாரு என்று கேள்விகளை எழுப்பி அவருக்கு வழங்கப்பட வேண்டிய நீதியை மறுத்துவிட்டார். நாங்க இதை கண்டிச்சு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இது அநியாயம் இல்லையா? இது அக்கிரமம் இல்லையா? ஏன் இந்த நாட்டில் விரும்பிய மதத்தை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய உரிமை இல்லையா? அவர் ஏற்கனவே இடஒதுக்கீடு பட்டியலில் உள்ளவர் தானே. அவருக்கு முஸ்லிம்கள் உள்ள பிரிவின்படி இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லியதற்கு பிறகு
அரசும் ஆணை பிறப்பித்ததற்கு பிறகு அந்த அரசாணையே செல்லாது என்று ரத்து செய்யக்கூடிய இந்த விவகாரம், இவர் அளித்த இந்த தீர்ப்பு அரசமைப்பு சட்ட விதிக்கு மாற்றமானது. ஏற்கனவே இது போன்ற வழக்குகள்லாம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களை இந்த 7 பிரிவுகளில் ஒரு பிரிவாக கருதுவதற்கு எந்த முரணும் இல்லை, அந்த அரசமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டதுதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. முன்னாள் நீதியரசர் ஹரிபரந்தாமணி தகிய வழக்குகளை கையாண்ட அந்த தீர்ப்பை, சமூக நீதி உறுதி செய்யக்கூடிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அப்ப பல நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கு மாற்றமா இவர் இப்படி செயல்படுவது சிறுபான்மை சமூக மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. என்ன அச்சோ? நமக்கான இடஒதுக்கீட்டில் இவர்கள் கை வைக்கிறார்கள், புதுசா இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கிறாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா உனக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிறாங்க என்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஆகவேதான் இதுல இந்த தீர்ப்பே அரசமைப்பு சட்ட விதிக்கு மாற்றமா இருக்கு. தமிழக அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. இதே மாதிரிதான் கழிச்ச ஹஜ்ஜி பெருநாள்ல குர்பானி குறித்து அவரே ஒரு வழக்க அவசரமா எடுத்து நாளைக்கு பெருநாள் கொண்டாட போறோம், இன்னைக்கு உட்கார்ந்துட்டு அவர் சொல்றாரு பொது இடங்கள்ல மாடு அறுக்க கூடாது, மாட்டை எங்க போய் அறுக்கணுமோ அந்த இடங்கள்ல கொண்டு போய் தான் மாடறுப்பு மனைகள் இருக்குள்ள அங்க போய் அறுக்கணும் அப்படிங்கிறார். மாடறுப்பு மனைகள்ல போய் மாடு அறுக்கணும் என்பது வழிபாட்டுக்குரிய சட்டமா? எங்க பிற மத சமூக நண்பர்கள் இருக்கீங்க, பல்வேறு குலதெய்வ நம்பிக்கை உடையவர்கள் இருக்காங்க, கோவில்ல போய் ஆடு இருப்பாங்க, மாடு இருப்பாங்க, கோழி இருப்பாங்க. அது என்ன ஆடறுப்பு மனையார்? கோவில் வளாகம் என்பது, பலியிடக்கூடிய இடம் என்பது மாடறுப்பு மனையார். இது வழிபாட்டுக்கு பொருந்துமா? கோழி அறுக்கக்கூடாது என்று சொன்ன மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களினுடைய எவ்வளவு எதிர்ப்புக்கு ஆளானார், அந்த உத்தரவை திரும்ப பெற்றார். அப்ப இவரு பெருநாள், நாளைக்கு பெருநாள் நாங்க கொண்டாட போறோம், அதுக்குரிய வேலைகள் இருக்கிறோம், இன்னைக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும், எல்லாரும் கண்காணிங்க, பொது இடத்துல யாரும் மாடு இருக்கக்கூடாது. என்ன கொடுமை! எந்த நாட்டில் நாம் இருக்கிறோம்? அப்ப சிறுபான்மை சமுதாய மக்கள் தங்களுடைய வழிபாட்டை கூட சுதந்திரமாக கொண்டாட முடியாத நிலையில இருக்கும். ஆகவே இவர் தொடர்ச்சியாக இவருடைய தீர்ப்புகள் சட்ட விதிகளை மீறி செயல்படுதுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. தமிழக அரசு வேடிக்கை பார்க்க கூடாது, இதற்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும். தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய தவறினால், சிறுபான்மை சமூகத்திற்குரிய உரிமையை பெற்றுத்தர தவறினால் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் சென்னை ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டமாக மாறும். அதை இந்த நேரத்தில் சொல்றேன். போராட்டமா நடக்குமா? அப்துல் கரீம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர். தொடர் போராட்டமா நடக்குங்களா இல்ல சட்ட வழிமுறைகள் எதுவும் கையில் எடுக்கிறது? சட்ட வழிமுறையும் கையெடுப்போம், தொடர் போராட்டமாக மாறும். இன்னொரு மீட்டிங் அசிங்கமா போயிட்டு இருக்கு. மாற்றீங்களா? அதுக்கு தான் கேட்க. மைக் வாங்க, கரிமணி இன்னொரு மைக் கொஞ்சம் எல்லாரும் பின்னால் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் பின்னாடி தள்ளி வேணேன். தமிழ்நாடு மதுரை மிகப்பெரிய அளவிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் தமிழகத்தில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு 3.5% இடஒதுக்கீடு உரிமை இருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக ஏராளமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று அதிகமாக போராட்டங்களை செய்வதற்கான நாங்கள் இடஒதுக்கீடு. ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் உயர்நீதிமன்ற கல்விகளிலே சி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் தலைமையில் ஜி.டி. பாலாஜி அந்த நீதிபதி தலைமையிலான அந்த 2 அமர்வுகள் அதை என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க? இஸ்லாத்தை ஏற்று தலித்து சமூகத்தில் உள்ளதாக வருவார்களே, ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில்
ஒரு இஸ்லாத்தையே வரக்கூடியவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் அடிப்படையில். ஆனா அவங்க இஸ்லாத்துக்கு எந்த காரணத்தினால உங்களுக்கு அந்த உரிமையை தர மாட்டோம் என்கிற அளவுல இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கிறது. தமிழக அரசாங்கமே 2024 ஒரு ஜீவோவை பாஸ் பண்ணாங்க. அந்த ஜீவோவை ரத்து செய்து வைத்திருக்கிறார்கள். தலித் சமூகத்திலிருந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து யாரேனும் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று வருவார்களேயானால் அவர்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 பிரிவுகளில் ஒரு பிரிவுகளில் அவர்களுக்கு சாதிசாதிகள் கேட்கலாம். அதன் மூலம் அவர்கள் கல்வியில வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய உரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ள அரசாணையை ரத்து செய்யக்கூடிய இடமாக அது இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவருடைய கல்வி உரிமையை வேலை வாய்ப்பு உரிமையை முழுக்க முழுக்க மறிக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க இதுல அப்பீல் போய் இந்த தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் வாதாடி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக தாவக அரசாங்கம் திகழ வேண்டும். ஒருவேளை அரசாங்கம் இந்த பணியை செய்யாவிட்டால் எங்களுடைய போராட்டம் இந்த மதுரையில் இதை நாங்கள் ஒரு அடையாள போராட்டமாகத்தான் அறிவித்திருக்கிறோம். இந்த போராட்டம் தமிழகம் மற்றும் கெடுகெடுக்கக்கூடிய அளவிற்கு கடும் போராட்டமாக நடக்கும். அப்ப அந்த போராட்டத்தினுடைய விளைவாக எங்களுக்கு மறுக்கக்கூடிய அந்த அநீதியை நாங்கள் ஜீர்க்கும் வரை, நீதியை பெறும் வரை எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்வோம் என்கிற ஒரு தகவலை இந்த பத்திரிகை பாருங்க ஆஃப் பண்ணுறேன். ஆடியன்ஸ் அடுத்தபடியாக கோசம் அப்துல் சமீத் எம்எல்சி அவர்கள். இது பண்ணிட்டேன். கை மறைக்கிறீங்க. ஓகே ஓகே ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் மட்டும் போட்டுருக்கேன். இந்த இடத்துல நானா ஓகே. நான் இந்த அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டை பறிக்க பார்க்கும் உயர் நீதிமன்ற நீதிபதியை கண்டிக்கும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் 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 அராஜகத்தை கண்டிக்கின்றோம் அராஜகத்தை கண்டிக்கின்றோம். இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை பறிக்க துடிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். மறக்க முடியுமா மறக்க முடியுமா? குர்பானி கொடுப்பதை, தடுப்பு தீர்ப்பு அளித்ததை மறக்க முடியுமா மறக்க முடியுமா? ஒடுக்காதே ஒடுக்காதே, நீதித்துறையே நீதித்துறையே, ஒடுக்காதே ஒடுக்காதே, இஸ்லாமியரை ஒடுக்காதே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். மைக்கு மைக்கு மாட்டேன். அடுத்தபடியாக கண்டன உரை அப்துல் கரீம் எம்எல்சி அவர்கள், மாநில தலைவர். மைக்கு மைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிக்கன் இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். சிக்கன் கீழே இருக்குல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் இங்கு திரண்டு நின்று ஜனநாயக பூர்வமாக நம்முடைய எதிர்ப்புகளை
அந்த பக்கம் பின்னாடி சுல்தான் பாய் மாட்டுங்க. ஜனநாயக பூர்வமாக நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் திரண்டிருப்பதற்குண்டான மிக முக்கியமான நோக்கம் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் வரையறுக்கப்பட்டிருக்கிற சமூக நீதி, விளிம்பு நிலை மக்களுக்கான உரிமை, நமது நாட்டில் வாழும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான உரிமை அத்தனையும் நிலைநாட்டப்பட வேண்டும். ஒற்றை தீர்ப்பின் மூலம் நமது நாட்டின் ஆன்மாவாக இருக்கக்கூடிய சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிடக் கூடாது என்கிற அக்கறையில் தான் இங்கே நாம் திரண்டிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் அசலான நோக்கம் மக்கள் நலனும் அவர்களின் உரிமையும் தான். நமது நாட்டில் இயற்றப்படுகிற எந்த சட்டமாக இருந்தாலும், வரையறுக்கப்படுகிற எந்த அம்சமாக விதியாக இருந்தாலும், மக்கள் நலனும் அவருடைய உரிமையும் பேணப்பட வேண்டும் என்ற அம்சம் அதில் காணப்படும். சட்டத்தின் பின்னணியில் ஒரு நீதியும் நியாயமும் தர்மமும் இருக்கும். அதுதான் நமது நாட்டினுடைய தன்மை. அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் அதுதான். கொலையாளியே தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஏன்? அதான் நியாயம். அவன் மூலம் ஒரு நபருடைய உயிர் பறிப்போய் இருக்கிறது. திருடனை ஜெயிலில் போடுவார்கள். ஏன்? அதுதான் நியாயம். அவன் மூலம் ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறான். வீதியில் வாகனம் ஓட்டி செல்கின்ற பொழுது ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது விதி, சட்டம். அவ்வாறு அணியாவிட்டால் அபராதம் விதிப்பார்கள். ஏன் ஹெல்மெட் போடல, நீ 500 ரூபாய் அபராதம் கட்டு என்பார்கள். அவரிடத்தில் அபராதம் கேட்பதுதான் நியாயம். ஏன்? ஹெல்மெட் போட வேண்டும் என்று சொல்வதை நம்முடைய நலனுக்காக. வாகனம் ஓட்டி நிலை தடுமாறி யாரோ ஒருவரால் இடித்து நாம் கீழே விழுந்து விட்டால் நம்முடைய தலை பாதுகாக்கப்பட வேண்டும், அதன் மூலம் நம்முடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அக்கறை நிமித்தம் இருந்த சட்டம். அந்த சட்டத்தை பேண மறுக்கின்ற பொழுது நீ அபராதம் தர வேண்டும் என்பது அங்கே நீதியாக, நியாயமாக, ஒரு தர்மமாக மாறிவிடுகிறது. பொது இடத்தில் புகைப்பிடிக்க கூடாது, சட்டம், ரூல். மீறி ஒருவர் பொது இடத்தில் புகைப்பிடித்தால் அவர் அபராதம் கட்ட வேண்டும். ஏன்? நீ சிகரெட்டு குடிப்பதன் மூலம் உன்னுடைய உடல் நலனையும் கருத்துக் கொள்கிறாய். அதை பொது இடத்தில் குடிக்கின்ற பொழுது உன்னை சுற்றி உள்ள, உன்னை சார்ந்த, உனக்கு அருகாமையில் இருக்கிற பிற மக்களின் நலனுக்கு கேடு விளைவிக்கிறாய். ஆகவே நீ அபராதம் கட்ட வேண்டும் என்பார்கள். அதுதான் அங்கே நீதி. இப்படி நம்முடைய நாட்டில் இயற்றப்பட்டிருக்கிற எந்த நீதிமன்ற உத்தரவுகளை எடுத்துக்கொண்டாலும், சட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னால் மக்கள் நலன் தலை தூக்கியிருக்கும். பிற மக்களின் உரிமை பாதுகாக்கப்படும். அந்த அம்சத்தில் தான் ஒவ்வொரு சட்டமும் இயற்றப்படுகிறது. அந்த அம்சத்தை பேணுவதற்கு தான் காவல்துறை, அந்த அம்சத்தை பேணுவதற்கு தான் நீதிமன்றம். இங்கே நாம் கேள்வி எழுப்போது என்ன? அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். முஸ்லிம்களின் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பு தமிழ்நாட்டில் நமக்குள்ள உரிமை என்ன? 3.5% இடஒதுக்கீட்டை தமிழக முஸ்லிம்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த 3.5% இடஒதுக்கீடு ஆட்சியாளர்கள் அல்வா துண்டை போடுவதை போல் நமக்கு போடப்பட்ட ஒன்றல்ல. ஐயோ, முஸ்லிம்கள் அல்லல் படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள், வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறார்கள், கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள், இவர்களை தூக்கிவிட வேண்டும், எல்லோரும் அடைகின்ற முன்னேற்றத்தை இந்த முஸ்லிம் சமூகமும் அடைய வேண்டும் என்று நம் மீது அக்கறை கொண்டு அவர்களாக கொடுத்த ஒன்றா? சொல்லுங்க, ஆட்சியாளர்கள் தாமாக கொடுத்தார்களா? இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு என்னுடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்த வேண்டியது இருந்தது. எத்தனை போராட்டம், எத்தனை ஆண்டுகால போராட்டம். பிற சமூகத்தில் உள்ளவர்களை தாண்டி இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய கடந்த காலத்தை எண்ணி பார்க்கிறோம். ஆங்கிலேயர் காலத்தில் கல்வியில் உயர்ந்த நிலையில் இருந்தோம், அதிகாரத்தில் கோலாட்சி இருந்தோம், நீதித்துறையில் கோலாட்சினோம். எந்த துறை எடுத்துக்கொண்டாலும்
ஆனா நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு நம்ம மேல இல்லாத பொல்லாத பல பலிகளை சுமத்தி நமக்கு உள்ள எல்லா உரிமைகளையும் பறித்தார்கள். திட்டமிட்டு இந்த நாட்டில் நம்மை ஓரம் கட்டினார்கள். நம்முடைய இடஒதுக்கீட்டை பறித்தார்கள். நமக்கென்று இந்த ரிசர்வ் தொகுதியை பறித்தார்கள். எல்லாத்தையும் பறிச்சு ஓரம் கட்டினார்கள். பேசவே முடியல. 60 வருஷத்துக்கு பேச முடியல. அந்த 60 ஆண்டுகால இடைவெளியில கொஞ்சம் கொஞ்சமா பேசக்கூடிய தலைமுறை வந்தது. சிந்திக்கிற தலைமுறை உருவானது. என்னடா இந்த நாட்டில் எல்லாரும் அவரவர்கள் சதவீதத்திற்கு ஏற்ப அதிகாரத்தில் போராற்றுகிறார்கள், பொருளாதாரத்தில் முன்னேறி வருகிறார்கள். நம்முடைய சமூகத்தவர்களுக்கு ஏன் இந்த நிலை? ஆங்கிலேயன் காலத்தில் நமக்கு இருந்த இடஒதுக்கீடு எங்கே? அதுக்கப்புறம் தான் கண்டே பிடிக்கிற ஆஹா இடஒதுக்கீடு இல்லை. அதனாலதான் இந்த பின்தங்கிய நிலை. அந்த இடஒதுக்கீட்டை இழந்த இடஒதுக்கீட்டை பெற்றே ஆக வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி செயல்பட்டது நம்முடைய சமுதாயம். அதற்காக வேண்டி இளைஞர்கள் மட்டுமல்ல, நம்முடைய வீட்டில் உள்ள பெண்கள், குழந்தைகள், வயோதிகத்தை அறிந்த முதியவர்கள் அத்தனை பேரும் வெயில்ல மழையில காய்ந்து நனைந்து புழுதியில புரட்டு காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி சிறை சென்று ரத்தம் சிந்தி இந்த இடஒதுக்கீட்டை பெற்றோம். அதற்கு பிறகுதான் ஆட்சியாளர்கள் யோசித்தார்கள், இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்காவிட்டால் நம்மை நிம்மதியாக ஆட்சி செய்ய விட மாட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யாரு பாபர் மசூதியை இடிப்பதற்கு செங்கல் அனுப்பியவர் முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டுக்கு கமிஷன் அமைக்க வைக்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட போராட்டத்தின் வெளிப்பாடு. கருணாநிதி தம்முடைய ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு இந்த 3.5% இடஒதுக்கீட்டை தந்தார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டோம். 3.5% கிடைச்சிருச்சு. அந்த 3.5 பல ஓட்டேன். அதுவே நமக்கு பத்தலை. ஏன் தமிழ்நாட்டில் நம்ம இன்னும் 3.5% இருக்கிறோம். அரசு கணக்கின்படி 2011 கணக்கின்படியே நம்ம 7% இருக்கிறோம். 2011க்கு அப்புறம் கணக்கெடுப்பை நடத்தலை. இப்போது கணக்கெடுப்பு நடத்தினால் 10% இருப்போம். அந்த நாட்டில் தமிழ்நாட்டில் 10% இருக்கக்கூடிய நமக்கு 3.5% 3.5 என்கிற சதவீதம் ஒரு கணக்கா? அது நமக்கான நாம கல்வியில் பின்தங்கி இருப்பதற்கு நமக்கு கை கொடுத்து நம்மை முன்னேற்றி விடுவதற்குரிய பங்களிப்பு அது போதுமான பங்களிப்பு அல்ல. இருந்தாலும் ஏற்றுக்கொண்டோம். ஒன்றுமே இல்லாததற்கு இது போதுமானது என்று நாம் திருப்திப்பட்டோம். அதை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தோம். இப்போது வரையிலையும் போராடி கொண்டிருக்கிறோம். 3.5% இடஒதுக்கீடு உங்களுக்கு போதுமா? போதுமா? தொடர்ச்சி ஆட்சியாளர்களுக்கு நாம் அழுத்தம் கொடுத்துக் கொண்டே இருக்கோம். இந்த 3.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு அதிகப்படுத்திட்டாங்க. இதை நீங்க கற்பனையில வைக்க. இப்ப அடுத்த ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம். என்ன? நம்முடைய நாட்டில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க விரும்பக்கூடிய மதத்தை தேர்வு செய்யக்கூடிய உரிமை எல்லாருக்குமே. யாரும் அவங்க விரும்பிய மதத்தை தேர்வு செய்யணும். அதன் அடிப்படையில் இந்துவாக இருக்கிற ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்துவாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நபர் யார்? உயர்சாதி வகுப்பா? அப்பர் டெஸ்ட்ங்கிறாங்களே, அங்கிருந்து இஸ்லாத்துக்கு வர்றாரா? இல்லை, வர்றவங்க குறைவா இருப்பாங்க. இப்ப நாம பேசக்கூடிய பிரச்சனை யாரை பற்றியது? எஸ்சியாக இருந்து, எஸ்டியா இருந்து, பிசியா இருந்து, பேக்வர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து ஒரு இந்து சகோதரர் தான் விரும்பி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கிட்டு அரசு வேலைக்கு படிச்சிருப்பாங்க. நம்ம தானே படிக்காத கூட்டமா இருந்தோம். அவங்க படித்து அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நிலையில வர்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான், அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கிறான். கெசட்ல தான் பேர முஸ்லீம் மாத்திட்டான். அரசு வேலைக்கு முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்குது, அதன்படி எங்களுக்கு தாங்கன்னு கேட்கணும். நீங்க கவனிக்கணும். அதன்படி 3.5% இடஒதுக்கீடு படி எனக்கு அரசு வேலை தாங்க அப்படின்னு கேட்கலாம். அவன் ஏற்கனவே இடஒதுக்கீடு பட்டியலில் இல்லாதவனா கிடையாது. ஏற்கனவே இடஒதுக்கீடு பட்டியலில் இருந்தவன். நம்மை
பங்கீட்டில் இருந்தவன். எஸ்சியா இருக்கும்போது அவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, எஸ்டியா இருக்கும்போது அவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, பிசியா இருக்கும்போது அவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு. ஆல்ரெடி வேற அட்டவணையில் இருந்து இடஒதுக்கீடு பலனை பெறக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தை வாழ்க்கை ரீதியாக ஏற்று தன்னை முஸ்லீமாக மாற்றிக் கொண்டதற்கு பிறகு அந்த பட்டியலில் அவர் வர இயலாது. நம்ம நாட்டு சட்டம். அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, அந்த பட்டியலில் இருந்து நடிக்கிட்டீங்க, முஸ்லீம் பட்டியலில் சேர்த்து எனக்கு வேலை தாங்கன்னு கேட்கிறாரு. உடனே அவனை முஸ்லீம் பட்டியலில் சேர்க்க முடியாது, 3.5% இடஒதுக்கீட்டில் உங்களை சேர்க்க முடியாதுன்னு தொடர்ச்சியா மறுக்கும். எத்தனை பேர் தெரியுமா, எத்தனை நபர்கள் படித்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு விண்ணப்பிக்கிறாரு, இந்த 3.5% கோட்டாவின்படி எனக்கு வேலை தாங்கன்னு கேட்கிறாரு. உங்களை முஸ்லீமாக கன்சிடர் பண்ண மாட்டோம், இந்த பட்டியலில் நீங்க வர முடியாது, உங்களுக்கு அரசு வேலை இல்லை, நிராகரிப்பு. தனிநபர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டவங்க நம்முடைய ஜமாத்தை நாடினார்கள், முறையிட்டார்கள். எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லையா, ஏன் நாங்க முஸ்லீம் இல்லையா, உங்களுக்குள்ள இடஒதுக்கீடு சலுகை நாங்க பெற இயலாதா, இது என்ன அநீதி, இது என்ன வஞ்சகம், இது ஏன் ஓர வஞ்சனை கேட்டாங்க. தலைமையகத்துக்கு வந்து கண்ணீர் வடித்தார்கள். அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இது திட்டமிட்டு இஸ்லாத்திற்கு மதம் மாறி வரக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய சதியா தெரியுது. அரசு இந்த பிரச்சனைக்கு ஏன் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை? அடுத்த போராட்டத்தை கையில் எடுத்தோம். என்ன, ஒரு பக்கம் 3.5% இடஒதுக்கீடு அதிகப்படுத்திட்டாங்கன்னு கேட்டதை போல ஸ்டாலின் முதல்வராக இருந்த பொழுது இந்த பிரச்சனையை அவரின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். பல முறை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையை நேரடியாக சொன்னோம். நாங்களே சொன்னோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வர்றாங்க, விரும்பிட்டாங்க வர்றான், அவனை எங்க பட்டியல நிக்கிறீங்க, உங்க அரசின் சார்பா டிஎன்பிஎஸ்சி தமிழக அரசின் சார்பா வேலை வாய்ப்பு எடுக்கும் பொழுது அந்த பட்டியலை சேர்க்க முடியாதுங்கிறீங்க, அநியாயம் இல்லையா? இந்த பிரச்சனை தீரணும்னா தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்க வேண்டும், ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுங்க. மதம் மாறியவர்கள் தங்களை பிசி முஸ்லீம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பட்டியலை சேர்க்க வேண்டும் சொல்லுங்க. வாய்மொழியா உத்தரவு போடாதீங்க, எழுத்துப்பூர்வமா உத்தரவு போடுங்க, ஜிஓ பாஸ் பண்ணுங்க. நாம வலியுறுத்தினோம். 2024 தான் ஜிஓ பாஸ் பண்ணாங்க. எப்போ 2024 ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நம்முடைய கோரிக்கையை செவிமடுத்து ஜிஓ பாஸ் பண்ணார். மதம் மாறிய முஸ்லிம்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து எஸ்சி எஸ்டி பிசி அந்த வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்களை முஸ்லிம்களில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஏதேனும் ஒன்று கன்சிடர் பண்ணணும், அதன்படி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. பிரச்சனை சால்வ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓரளவு பிரச்சனையை சமாளிச்சாச்சு, முடிஞ்சிருச்சுதான். அங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான். இந்த ஜீவோ கொண்டு காட்டணும், அப்படியே ஓகேன்னு சேர்ந்துக்குவோம். இப்படி ஓடிச்சு. இப்ப என்ன பிரச்சனை? அண்மையில தூத்துக்குடியில உள்ள பரமசிவன் ஒருத்தர், அவர் 2015 சமீர் அகமதுவா மாறினார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அவர் பேரண்ட்ஸ் எல்லாம் இந்து, தன்னை முஸ்லீமா அவர் மாத்திக்கிட்டார். கயத்தார் தாசில்தார்ட்ட நான் பிசி முஸ்லிம்களோட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் கேட்டு சர்டிபிகேட் தாங்கன்னு கேட்டார். கயத்தார் தாசில்தார்ட்ட அவர் தர முடியாது. அதிகாரிகள் பல மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அந்த தாசில்தார் அப்படி சொல்லும் பொழுது ஜிஓ பாஸ் ஆகும் இல்லை. 2024 முன்னாடி தான் அவர் தாசில்தார் போய் கேட்டார், தர முடியாது. அவர் கோர்ட்ல கேஸ் போட்டார். என்ன முஸ்லிமா நான் மாறிட்டேன், எனக்கு இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்க்கப்படுத்துறாங்க கேஸ் போட்டார். கேஸ் போட்டு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. 2022 கேஸ் போட்டார். 24 ஜிஓ பாஸ் ஆயிடுச்சு. நம்ம நாட்டு நீதிமன்ற நடைமுறை தெரியுமில்ல, வழக்கு தொடுத்தா இன்னைக்கு தொடுத்தோம்னா நாளைக்கு தீர்ப்பு வருமா? செத்து போனதுக்கு அப்புறம் தான் நீதி வரும். அதெல்லாம் உண்மை. ஒரு இளைஞன் கற்பழித்து விட்டான் போய் வழக்கு போட்டோம்னா தீர்ப்பு வந்துச்சு. எப்போ அவன் ஸ்ட்ரக்சர் வராங்க, வயசாயிடுச்சு, 80 வயசு கிளம்புனா வராரு. என்னப்பா எப்ப இந்த வயசானவங்க பாடாப்படுத்தியே? இல்ல இவர் தாங்க இந்த கற்பழிச்ச ஆளு. எப்படி கற்பழிச்சாரு? இளைஞனா இருக்கும் பொழுது. சூப்பர். நம்ம நாட்டு தீர்ப்பு முறை அப்படி இருக்கு. விவாகரத்து கேட்டோம்னா கிழமை ஆனதுக்கு அப்புறம் தான் விவாகரத்து கிடைக்கும் கோர்ட்ல. அப்ப
2022 வழக்கு கொடுத்தாரு, 24 ஜீவோ பாஸ் ஆயிடுச்சு. வழக்கு கமுக்கமா இருக்கு. இவர் எடுத்தார். இப்பதான் இந்த பிரச்சனை. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை எடுக்கிறார். அந்த நபரினுடைய வழக்கறிஞர் வக்காலத்தையே திரும்ப வாங்கிட்டார். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. என்ன காரணத்தினாலே அவர் வக்காலத்தை திரும்ப வாங்கிட்டார், நான் வாதாடல அப்படின்னு வக்காலத்தை திரும்ப வாங்கிட்டார். கோர்ட்டு வழக்கப்படி வக்காலத்தை திரும்ப வாங்கிட்டா அதுக்கப்புறம் அந்த குற்றம் அந்த நபருக்கு வாதாடக்கூடிய நபரே இல்லை, வழக்கு நடத்துற முகாந்திரமே இல்லை. ஆனா இவர் வழக்கு எடுத்து இந்த பிரச்சனை இல்லை, தாசில்தாரு டிசி சர்டிபிகேட் கொடுக்கல, அதான் பிரச்சனை. இவர் நீதிபதி என்ன சொல்லணும், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது சரி அப்படிங்கிற, அல்லது கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது தப்பு, சரி தப்பு அப்படி முடிக்க வேண்டிய விவகாரத்தை அந்த ஜீவோவை தோண்டி எடுக்கிறாரு. எப்படி 2024 அரசு போட்ட ஜீவோவை தோண்டி எடுத்து இந்த ஜீவோ நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. அது எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அவர் லெப்பையாக, ராவுத்தராக, மரைக்காயராக எப்படி மாற முடியும்? இஸ்லாம் சமத்துவத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லவா? குர்ஆன் வசனம் சும்மா பயன் தோத்து போயிடும். குர்ஆன் வசனம் வருது, யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா. அதுல உள்ள வசனங்க, நானா இட்டுக்கிட்டு சொல்லல, நீதிபதி அவர்கள் தீர்ப்பில் சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன். மக்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படித்தோம். உங்களை பல குழந்தைகளாக கோத்திரங்களாக ஆக்கியது ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்கல்ல, ஒருவரை ஒருவர் அடையாளம் காண்பதற்கு தான். இந்த அக்கிரமக்கும் எந்தவாகி அக்கத்தாகும். அதுவும் உங்களிலேயே இறைவனிடத்தில் கண்ணியம் பெறுபவர் யார் தெரியுமோ? இறையச்சவாதிகள். இந்த வசனத்தை கோட் பண்ணி பாத்தீங்களா, இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, சமத்துவம். அதோட முடியுதா? இறுதி தேர்வை வருது. நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எழுதி கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமியின். சிவப்பாக இருப்பவனுக்கு கருப்பாக இருப்பவனை விட எந்த உயர்வும் இல்லை. வலாலி அரபியின் அலா அஜமியின் வலாலி அஹ்மர் அலா அஸ்மர். அரபு மொழி பேசுபவனுக்கு அரபு மொழி பேசாதவனை விட எந்த உயர்வும் இல்லை. இஸ்லாத்துல மொழி அடிப்படையில, நில அடிப்படையில எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, எல்லாருமே சமம். நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. என்னவா? இப்படிப்பட்ட சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நான் பிற்படுத்தப்பட்டவன் என்று சொல்லலாமா? எப்படி உங்களுக்குள்ள எப்படி அடுக்கு வரும், சாதி எப்படி வரும்? ஆகவே அந்த ஜீவோவை நான் ரத்துப்படுறேன். ஒற்றை வார்த்தையில நம்முடைய பல நாள் போராட்டம், பல வருட போராட்டம், பல வருட கனவும் என்ன சுற்றுலா உடையும். அந்த ஜீவோவை நான் ரத்து பண்றேன். அப்ப அந்த ஜீவோ ரத்து செய்யப்பட்டால் அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை? இனி இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்கள் இடஒதுக்கீட்டு பலனை அடைய முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய சிக்கல் இது. ஏன் உங்களுக்கு அந்த ஜீவோ கண்ண உறுத்துது? நாங்க நீதிமன்றத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு தீர்ப்பளிக்கிற நீதிபதிகளை தலைமையில் தூக்கி வைத்து நாங்கள் பாராட்டுவோம், உச்சி முகர்வோம். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை புறந்தள்ளி தங்கள் மனோ இச்சைப்படி தீர்ப்பளித்தால் அந்த தீர்ப்பு பேப்பர் எங்களுக்கு வெற்றி காகிதம். அதை நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் மதிப்பு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது. எப்படிங்க ஒரு வாக்கில் ரச்சனை சொல்லிட்டு போவீங்க? இந்த சமூகத்தின் வழியை பார்க்க மாட்டீங்களா? வேதனையை பார்க்க மாட்டீங்களா? சமூக நீதியை கவனத்தில் கொள்ள மாட்டீங்களா? அப்ப அவர் கேட்கிறாரு, எல்லா இஸ்லாத்துல எல்லாருமே சமம் தானே, சமம்னு இஸ்லாம் சொல்றதுனால நம்ம இடஒதுக்கீடு உரிமையை கேட்கலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. யார் புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இஸ்லாம் எல்லாரையும் சமம்னு சொல்லுது. அதனால அவர் இடஒதுக்கீட்டு உரிமையை கேட்கக்கூடாது என்றால் அதே ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டி, ஒரு பிசி பௌத்தத்துக்கு மாறிட்டார்.
சிங்கம் மாறிட்ட, சீக்கியத்துக்கு மாறிட்டார். அவ்வாறு ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டி, ஒரு பிசி பௌத்தத்திற்கோ சீக்கியத்திற்கோ மாறிவிட்டால் இடஒதுக்கீடு கேட்கக்கூடாது என்று சொல்கிறீர்களா? இஸ்லாத்தை போலவே பௌத்தத்திலையும் அங்க கூட ஏற்றத்தாழ்வு இல்லை, அப்படித்தான் அவங்க சொல்வாங்க. சீக்கியத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை. அந்த மதம் அவர்களை எல்லோரையும் சமம் என்று சொல்கிறது. அந்த சித்தாந்தம் அவர்களை எல்லோரையும் சமம் என்று சொல்வதாக குறிப்பிடுவார்கள். அம்பேத்கர் எதுக்கு மாறினாரு? எதுக்கு மாறினாரு? மாறினாரு அவருக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னீங்களா? என்னங்க, என்ன உங்களுடைய நியாயம்? என்ன நீதியை நீங்க கவனிக்கிறீங்க? என்ன நேர்மையை கவனிக்கிறீங்க? மக்கள் வழியை கவனிக்காம சொல்லப்படுற தீர்ப்பு ஒரு தீர்ப்பா? பாதிக்கப்படுகிற மக்களின் வேதனையை புரிந்து கொள்ளாமல் எழுதப்படுகிற தீர்ப்பு ஒரு தீர்ப்பா? அது சட்டத்தின் உட்கூறுகளை மதிப்பு வழங்கப்படுகிற தீர்ப்பா? நாங்கள் எப்படி பார்ப்போம்? அதே மாதிரி நீ பார்க்க சொல்லக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளாக இருந்தது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அறிவுஜீவிகள் விமர்சனம் செய்கிறார்கள். முஸ்லீம் எல்லாரும் மாமச்சா பழகிவிட்டோம். இப்போ அப்படித்தான் பழகிறோம். நம்ம உள்ளத்துல எந்த வெறுப்பும் இல்லை, எந்த புராதமும் இல்லை. அப்படி இருந்த மதுரைய சமீபத்தில் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பற்றி எரிய வைக்க முயற்சித்தார்களா இல்லையா ஒரு தீய கும்பல்? எதன் பேரில் ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுரை மக்கள் மத்தியிலே வெறுப்புணர்வை விதைக்க முற்பட்டது எதன் பேரில்? இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வைத்துக் கொண்டுதான் இவர் தான் அந்த தீர்ப்பை கொடுத்தார். தீபத்தூர்ல விளக்கேற்றணும், அங்க ஆல்ரெடி ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம். சர்வைக்கல்ல பிடிச்சி இவங்க தீபத்தூணை ஆக்கி அந்த தீபத்தூர்ல விளக்கேற்றணும்னு ஆரம்பிச்சு அதிகாரம் தங்களுக்கு இருந்தது என்கிற பேரில் அதை ஒரு தீர்ப்பாகவும் சொல்லி அதுல எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட பார்த்துச்சு. காவல்துறை அதிகாரிகள் நீர தீரத்தோடு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டதால் மதுரை தப்பியது. மதுரை மக்கள் நல்லிணக்கத்தை விரும்பிய காரணத்தினால் சங்க பரிவார கும்பல்களின் சதி முறியடிக்கப்பட்டது. இல்லை என்று சொன்னால் எப்பேற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே ஏற்பட்டிருக்கும்? அப்ப தீர்ப்புங்கிற பேர் நீங்க இஷ்டத்துக்கு சொல்றதா? கோவில் நிர்வாகமே மறுத்துருச்சுங்க. கோவில் நிர்வாகம், திருப்பரங்குன்ற கோவில் நிர்வாகம் அவங்க சொல்றாங்க, நாங்க இங்கதான் ஏத்திக்கிட்டு இருக்கிறோம், வருஷ வருஷம் தான் ஏத்துறோம். நீ என்ன இங்க போய் ஏற்ற சொல்ற? எங்க கோவில்ல எங்க ஏத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இதுல தலையிடாதீங்க, கோவில் நிர்வாகம் சொல்லிருச்சுங்க. அப்ப இந்த தீர்ப்பு மக்களால் விமர்சிக்கப்பட்டுச்சா இல்லையா? சமீபத்தில் நம்ம ஹஜ் பெருநாள் கொண்டாடுறோமா? அம்மையெல்லாம் நீங்க எல்லாம் ஹஜ் பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிற பிஸியில் இருக்கிறீங்க. நாளைக்கு கறி வாங்கவா கோழி வாங்கவான்னு கவலையில் இருக்கிறீங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு தீர்ப்பு வருது. என்ன? குர்பானி மாடை பொது இடத்தில் குர்பானி கொடுக்க கூடாது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி. என்னடா இது அதுக்குள்ள எப்படி அதிரடி வந்துச்சு? என்ன அதிரடியா? மாடை வந்து குர்பானி கொடுக்க கூடாது. எங்க? பொது இடத்துல ஆக்கக்கூடாது. எங்க இருக்கணுமா? மாடருக்கு மனைவி ஒரு இடம் இருக்கும்ல, அந்த மனையில போய் இருக்கணும். தீர்ப்பு வருது பெருநாளுக்கு. நாளைக்கு பெருநாள் இன்னைக்கு வருது. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? ஆணருக்கு மனையில மாணருக்கு மனையில போய் அறுக்க வேண்டும் என்பது வழிபாட்டுக்குரிய சட்டம் அல்ல. வழிபாட்டுக்குரிய சட்டமா? கசாபு கடத்தாரே, மாடு வெற்றவன் கோழி விற்கிறவன் அவனுக்குரிய சட்டம் அது. விற்பனை பண்ணும் போது நீ எந்த நாள் அறுக்கலாம் இல்ல, உரிய இடத்துலதான் போய் அறுக்கணும், மனையில போய் அறுக்கணும். அவனுக்குரிய சட்டம், அவனுக்குரிய சட்டம். எவ்வளவு நேக்க வழக்கு எடுக்கிறாங்க பாருங்க. இவரா இருக்கிறாரா? இவற்றை கொண்டு போய் தள்ளுறாங்களா? நல்லவரா இருக்கிற இவரை பின்னால் இருந்து யாரோ கெட்டவராக முயற்சிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு கும்பல் செயல்படுது. தீய நோக்கத்தோடு ஒரு கும்பல் செயல்படுகிறது. கருப்பு உடை அணிந்து கொண்டு முஸ்லிம்களின் உரிமை ஒவ்வொன்றாக பறிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறது. அந்த கும்பல்களின் கனவு ஒருபோதும் பறிக்காது. அரசியல் சட்டத்தின் மாண்பை, நீதிமன்றத்தின் மாண்பை, நீதிபதிகளின் மாண்பை நாங்கள் பேணியே தீர்வோம். எப்படி பாருங்க? அதுக்குள்ள எங்க பேர் இருக்கிறது?
நாளைக்கு ஹஜ் பண்ணா நீங்க இது ரூல் எப்படி சொல்லணும்? சுகாதாரமா இருங்க, சுகாதாரத்துக்கு இடையூறு இல்லாம இருங்க, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம இருங்க, அகத்தனமா சொல்லணும். அதை விட்டு பொது இடத்துல அறுக்கவே கூடாதுன்னா அப்ப நாம என்ன கேட்கிறோம்? கோவில்ல பல்வேறு குலதெய்வ நம்பிக்கையுடைய என்னுடைய உறவுகள் இருக்கிறார்கள், இந்து மத சகோதரர்கள் இருக்கிறார்கள். கோவில போய் ஆடு இருப்பாங்க, கோவில போய் மாடு இருப்பாங்க. அப்ப அந்த கோவில் இருக்கிற மாட்டையும் ஆடறுப்பு மணியில மாடறுப்பு மணியில தான் போய் அறுக்கணுமா? கோவில் அறுக்கக்கூடாதா? அது அவன் நம்பிக்கை. அதை போய் நீங்க ஒற்றை தீர்ப்பின் மூலம் எங்கள் நம்பிக்கையை தகர்க்க முடியும். நாங்க எங்க வீட்டுக்குள்ள இருப்போம், வீட்டுக்கு வெளியே இருப்போம், இடங்கள் இல்லாம இருப்போம். இப்போ சொல்றோம், அந்த தீர்ப்பு வந்த போதே தமிழக அரசு தூங்கிக் கொண்டிருந்தது. புதிய தமிழக அரசு அதற்காக குரல் எழுப்ப கடமைப்பட்ட முஸ்லிம் அதிகாரிகள், முஸ்லிம் அமைச்சர்கள் விஜயோடு செல்ஃபி எடுக்கிறதுல பிஸியா இருந்தார். இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்குரிய நேரம் அவர்களுக்கு இல்லை. இப்போ அதுக்கு இன்னும் மேல்முறையீடு செய்யப்படல. அடுத்த வருடம் ஹஜ் பண்ணாலே அதை நாங்கள் கேட்க முடியாது. பிற மக்களுக்கு இடையூறு இல்லாமல் எங்கள் நம்பிக்கைப்படிதான் அறுப்போம். அது என்ன பொது இடத்துல அறுப்பா நீங்க சொல்லிட்டு போயிருந்தீங்க, நாங்க அதை தேடிக்கிட்டு இருக்கோமா? அப்ப நம்ம குர்பானி கொடுத்தா என்ன தெரியுமா செய்யணும்? இந்த மாதிரி பஸ்ஸா ஆடு மாடு எல்லாம் ஏத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள ஏத்தி அது குறுக்க ஜாலியெல்லாம் அள்ளி காவலுக்கு 2 பேரும் கூட்டு போயிடும். அப்பதான் தெரியும். காவலுக்கு 2 பேரும் கூட்டு போய் எங்க ஆளுக்கு காட்டுங்க, அங்க கொண்டு போய் நிப்பாட்டி எப்படி அறுக்கிறது? இவ்வளவு பேர் அறுக்கணுமே. தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் அறுக்கிறதா இருந்தா மலையில போய் அறுக்க முடியுமா? எல்லா ஊரும் இருக்கா? ஆளுக்கு மணி இருக்கா? அதையாவது காட்டுங்க. மதுரையில் எங்க இருக்கு காட்டுங்க, திருச்சியில எங்க இருக்கு, சேலத்துல எங்க இருக்கு, தேனியில எங்க இருக்கு, எங்க இருக்கு? இவங்க மட்டும் 2 இடத்துல வச்சுக்கிட்டு அது கூட்டிச்சு சாவி ஆட்டுறதுனே தெரியாது. போய் கேட்கும் போது சாவியான்னு அவர் யோசிப்பார். அப்படி உள்ள மலையில போய் நம்ம ஹஜ் பண்ண குர்பானி வழிபாட்டு செய்யணும். இப்படிங்க முடியும். அப்ப நம்ம எதுக்காக சொல்ல வரோம்னா, இவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் எதுவுமே மக்கள் நம்பிக்கை என்ன, சடங்கு என்ன, வழிபாடு என்ன, எதையுமே பார்க்கறது இல்லை. அவன் படக்கூடிய வழி என்ன, வேதனை என்ன, எதையுமே கவனத்தில் கொள்வதில்லை. ஒரு போக்கில் சொல்லிட்டு போறான். இதை இடஒதுக்கீடு விவகாரம் இது போற போக்கில் சொல்லி விதிக்க விடக்கூடிய அம்சம் அல்ல. இதனுடைய ஜீவாதார கோரிக்கை, இதனுடைய ஜீவாதார உரிமை. இந்த உரிமையை நாங்கள் ஒருபோதும் இழக்கவே மாட்டோம். அவர் சொல்றாங்க, சங்க பரிவார ஆட்கள் சொல்றாங்க, அதே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனே அவர் லப்பையா மாறுவார், எப்படி ராவுத்தரா மாறுவார், எப்படி மரக்கையாரா மாறுவார். உங்களுக்கு என்ன கவலை? அவன் லப்பையா ஆகலாம், லப்பை ஆகாம போறான். உனக்கு உங்களுக்கு என்ன கவலை? அதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் உள்ளது. யார் சொன்னார்? லப்பங்கிறது பிறப்பின் அடிப்படையில் உள்ளதா? ராவுத்தர மரக்காய் எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் உள்ளதா? தொழிலின் அடிப்படையில் உள்ளது. வரலாறு தெரியாம மத ரீதியான ஆன்மீக ரீதியான வேலை பார்த்தா அவங்க எல்லாம் லப்பன் அழைக்கப்பட்டாங்க. குதிரை விவசாயம் பண்ணா ராவுத்தன் அழைக்கப்பட்டாங்க. கப்பல்ல போய் வணிகம் பண்ணி வியாபாரம் பண்ணா மரக்காயன் அழைக்கப்பட்டார். தொழில்கள் நிமித்தமாக தமிழகத்தில் அடையாளம் காணப்பட்ட முஸ்லிம் பிரிவுகள். இது பிறப்பின் அடிப்படையிலானது அல்ல. யாருமே பிறக்கும் போதே லப்பையா பிறக்கவில்லை, ராவுத்தரா பிறக்கவில்லை. தொழில் நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டி, ஒரு பிசி, அவர் ஆல்ரெடி நம்மை விட பின்தங்கியவர். அப்படித்தானே? நம்மை விட பின்தங்கியவர்கள் கல்வி ரீதியா ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லா வகையுமே. அப்ப நம்மை போல நம்மை விட பின்தங்கிய குழுக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்மில் உள்ள பின்தங்கிய குழுக்களோடு அவர்கள் எங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். இதுல நீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை, அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? இதுல பாதிப்பு தொடர்ந்தா யார் சொல்லணும்? முஸ்லிம்கள் நாங்க சொல்லணும். எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க, அதனால நாங்க பாதிப்படையணும், அப்படி கொடுக்க கூடாது நாங்க சொல்லணும். நாங்க சொன்னோமா? நாங்க சொன்னோம். என்ன சொன்னோம்? அவனுக்கு குழு என்று நாங்கள் சொன்னோம். அவன் எங்களில் ஒருவன். எங்களை சார்ந்து வந்ததற்கு பிறகு அவனுடைய உரிமை பறிபோவதை உயிரே போனாலும் விட மாட்டோம். தமிழக அரசு குர்பானி விவகாரத்தில் வேடிக்கை பார்த்த மாதிரி இதுல வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன் இது ஆல்ரெடி சொல்றதுக்கு என்ன அம்சம்னா, 51ல தீர்ப்பு வந்துருச்சு. ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா ஜஸ்டிய முஸ்லிம், அவன் வெறும் முஸ்லிம் தான். முஸ்லிம்
உயர்நீதிமன்றம் 2014 என்று சொன்னது. இல்ல பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால் அவரையும் முஸ்லிம்களில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உண்டாகவே கருத வேண்டும். 2014 தீர்ப்பு. ஹரிபரந்தாமன் அவர்கள் மரியாதைக்குரிய நீதியரசர் ஹரிபரந்தாமன் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இதே தூத்துக்குடியில விசாலாட்சி என்கிற ஒரு சகோதரி ஆரிஃபாவாக அல்லது ஆசிமாவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மாறினார். அவங்களுக்கு இதே இடஒதுக்கீடு பிரச்சனை வந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. அப்பதான் ஹரிபரந்தாமன் சொன்னார், உங்களுக்கு வேலையை கொடுங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தா முஸ்லிம்கள் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உண்டாக கருதுங்கள். அதுதான் பொருத்தமானது, அதுதான் சமூக நீதிக்கு ஏற்றமானது என்று மரியாதைக்குரிய நீதியரசர் ஹரிபரந்தாமன் வழங்கிய தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு மாத்திரமா இவர் எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? பல்வேறு நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கு இது மாற்றம். அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு மாற்றம். ஒரு தனி மனிதன் தான் விரும்பிய மதத்தை தேர்வு செய்யலாம் என்ற உரிமையை பறிக்கும் செயல். இதுக்கு வேடிக்கை பார்த்து கூட இந்த ஜீவோவை ரத்து பண்ணியிருக்கிறார்களா? தமிழக அரசு மிக விரைவாக 3 பேரை அல்லது 5 அடங்கிய அமர்வுக்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும். அவ்வாறு தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய தவறினால் இன்றைக்கு மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு இந்த பிரச்சனைக்கு தக்க தீர்வை ஏற்படுத்தி தர மறந்தால் தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை சென்னை தலைநகரில் நாங்கள் குழுமுவோம். இடஒதுக்கீடு ஜீவாதார உரிமை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரன் எங்களை காட்டவன், அவருடைய உரிமை பறிபோவதை விடவே மாட்டோம். அமைச்சர்கள் அழகு பார்க்கறதுக்கு இல்லை. அமைச்சரவையில் முஸ்லிம்கள் இருந்துட்டா அழகு பார்க்கறதுக்கு உங்களை அமைச்சரவையில் வைக்கல. முஸ்லிம் சமூக பிரச்சனை என்று வரும்பொழுது அதற்கு ஆதரவாக முதல் குரல் உங்கள் குரலா இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அமைச்சரவையிலிருந்து உங்களை மாற்றும் சக்தி இந்த மக்கள் கூட்டத்திற்கு உண்டு. இந்த நேரத்தில் சொல்லி இது ஒரு ஆரம்பம் தான். இந்த பிரச்சனைக்கு சட்டப்பூர்வ தீர்வை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாசந்தாமன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த மைக் அதே அல்லாஹு அக்பர் 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 அல்லாஹு அக்பர். பறிக்காதே 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 இஸ்லாமிய உரிமையை பறிக்காதே இஸ்லாமிய உரிமையை பறிக்காதே. தடுக்காதே 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 இஸ்லாமிய இடஒதுக்கீட்டை தடுக்காதே இஸ்லாமிய இடஒதுக்கீட்டை தடுக்காதே. எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை. இடஒதுக்கீடு எங்கள் உரிமை இடஒதுக்கீடு எங்கள் உரிமை. போராடி மீட்பது எங்கள் கடமை போராடி மீட்பது எங்கள் கடமை. ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம். உரிமை பறிப்பை ஏற்க மாட்டோம் உரிமை பறிப்பை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம். உரிமை பறிப்பை ஏற்க மாட்டோம் உரிமை பறிப்பை ஏற்க மாட்டோம். நினைத்திட வேண்டும் நினைத்திட வேண்டும் நினைத்திட வேண்டும் நினைத்திட வேண்டும். பிசிஎம் இடஒதுக்கீடு பிசிஎம் இடஒதுக்கீடு நினைத்திட வேண்டும் நினைத்திட வேண்டும் நினைத்திட வேண்டும் நினைத்திட வேண்டும். உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு பிசிஎம் இடஒதுக்கீட்டில் பிசிஎம் இடஒதுக்கீட்டில் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் உரிமை வேண்டும். நியாயம் தானா 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 நியாயம் தானா. மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீட்டை மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது நியாயம் தானா ரத்து செய்வது நியாயம் தானா. பறிப்பாயா 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 பறிப்பாயா
பறிப்பாயா? திட்டமா 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 இஸ்லாத்திற்கு மதம் மாறுவதை இஸ்லாத்திற்கு மதம் மாறுவதை தடுப்பது உங்கள் திட்டமா? தடுப்பது உங்கள் திட்டமா? தடுப்பது உங்கள் திட்டமா? தடுப்பது உங்கள் திட்டமா? பல்கி பெருகும் 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 தடுத்தாலும் இஸ்லாம் பல்கி பெருகும் யார் தடுத்தாலும் இஸ்லாம் பல்கி பெருகும் தடுத்தாலும் இஸ்லாம் பல்கி பெருகும் இஸ்லாம் பல்கி பெருகும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே சமூக நீதி காத்திடு சமூக நீதி காத்திடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே சமூக நீதி காத்திடு சமூக நீதி காத்திடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மேல்முறையீடு செய்திடு மேல்முறையீடு செய்திடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மேல்முறையீடு செய்திடு மேல்முறையீடு செய்திடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே போராடி பெற்ற உரிமையை போராடி பெற்ற உரிமையை வாதாடி பெற்றுக் கொடு வாதாடி பெற்றுக் கொடு வாதாடி பெற்றுக் கொடு வாதாடி பெற்றுக் கொடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே போராடி பெற்ற உரிமையை போராடி பெற்ற உரிமையை வாதாடி பெற்றுக் கொடு வாதாடி பெற்றுக் கொடு பிற்பட்டோரின் முன்னேற்றம் பிற்பட்டோரின் முன்னேற்றம் பிற்பட்டோரின் முன்னேற்றம் பிற்பட்டோரின் முன்னேற்றம் சமூக நீதியின் அடையாளம் சமூக நீதியின் அடையாளம் பிற்பட்டோரின் முன்னேற்றம் பிற்பட்டோரின் முன்னேற்றம் சமூக நீதியின் அடையாளம் சமூக நீதியின் அடையாளம் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் நிலையான நியாயம் வேண்டும் நிலையான நியாயம் வேண்டும் கேட்போம் 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 நீதியை கேட்போம் நீதியை கேட்போம் காப்போம் 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 நீதியை காப்போம் நீதியை காப்போம் பட்டு போராடுவோம் ஒன்றுபட்டு போராடுவோம் உரிமைக்காக போராடுவோம் உரிமைக்காக போராடுவோம் உரிமைக்காக போராடுவோம் உரிமைக்காக போராடுவோம் உறுதியாக போராடுவோம் உறுதியாக போராடுவோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்திய இந்துரை மாவட்ட துணைச் செயலாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏய் மைக்கு மைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தீர்ப்பு வந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 நாள் தான் ஆகுது. நம்ம இந்த போராட்டத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அறிவிச்சோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு நாள் அறிவிச்சு இந்த அளவுக்கு மக்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா காவல்துறை உளவுத்துறை இதை கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். மதுரை மாவட்டத்திற்கு மட்டும் இவ்வளவு மக்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மக்களை நீங்க லேசா நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் நாங்க நடத்தணும்னு சொன்னா பெரிய லெவலில் என்ன ஆகும், பாதிப்புகள் அடையும். அப்ப இதை கருத்துல கொண்டு இந்த சட்டத்தை இயற்றியவர்கள் அதற்கான ஆலோசனை செய்யும்படி இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று நாம் அழைத்தவுடனே சில மணி நேரத்திலேயே வந்த மக்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காவல்துறை உளவுத்துறை அனுமதி மறுத்த காவல்துறை உளவுத்துறைக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை நிறைவு செய்கின்றோம். துவாவதி கலந்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது. வெள்ள வாகனம் ஒதுக்கப்படுகிற இல்லாமல்களைச் சேர்ந்த பெண்கள் ஈவன் ஸ்கூல் வருமானம் கேட்டுக்கொள்கிறோம். ஜீவான இருக்கிற ஸ்டேஜுக்கு பின்னாடி வாங்க. ஜீவான இருக்கிற ஸ்டேஜுக்கு பின்னாடி வாங்க. சத்யனா இருக்கிற ஸ்டேஜுக்கு பின்னாடி வாங்க. ஃபினிஷ் கொடுத்துறேன். ஜீவான இருக்கிற